இங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். ஆனா அந்த பொண்ணால வந்து குழந்தைய சரியா பாத்துக்க முடியாததுனால ஒரு ஆளை வச்சிருப்பா. அந்த பொண்ணோட மாமியார் வந்துட்டு அந்த காலத்துல நாங்கெல்லாம் 4 குழந்தைங்களை கூட ஒன்னா வச்சு பாத்துக்கிட்டோம். ஆனா இப்ப இருக்கிற பொண்ணுங்களால ஒரு குழந்தைய கூட பாத்துக்க முடியல அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அடுத்ததான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமா உன் வைஃப்க்கு ஒரு குழந்தைய கூட பாத்துக்க முடியல, ஆளை வேற தனியா வச்சிருக்காங்க, அந்த ஆளுக்கு தனியா சம்பளம் வேற கொடுக்கணும், இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லைன்ட்டு கேட்கிறப்போ கரெக்டா அவங்க வச்சிருக்க ஆளே அங்க வந்துருவாங்க. நீங்க 2 பேரும் அவளை மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, பாத்துக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி தான் நான் போன வாரம் ஒரு நியூஸ் படிச்சேன். ஹஸ்பண்டும் மாமியாரும் மாத்தி மாத்தி எதையாச்சும் ஒன்று குறை சொல்லி பேசிக்கிட்டே இருந்ததுனால குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி சமைச்சு வைஃபே சாப்பிட்டா அப்படின்ற நியூஸ்லாம் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே 2 பேரும் பயந்து ஓடி போயிருவாங்க. முன்னாடி மாமியார் மட்டும் தான் குழந்தைய உன்னால பாத்துக்கவே முடியல அப்படின்ட்டு குறை சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து ஹஸ்பண்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அடுத்ததான் குழந்தைய தூக்கி அவங்க அப்பா கிட்டே கொடுத்துட்டு ஒரு வாரம் நீங்க பாத்துக்கோங்க, ஒரு வாரம் உங்க வைஃப் பாத்துப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. அந்த குழந்தைய எப்படி தூக்கணும், எப்படி சாப்பாடு ஊட்டணும்னு கூட தெரியல. இப்போ அவரோட வைஃபும் இவங்க வச்சிருக்காங்களே ஒரு ஆள், அவங்க 2 பேரும் உட்காந்து நான் சொன்னேன்ல இந்த மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க கிட்டே எடுத்து கொடுத்துடணும், நீங்களே பாத்துக்கோங்கன்ட்டு. அப்பதான் அவங்களோட ஒரிஜினலே வெளியே வரும்னு சொல்லுவாங்க.